ரோஹித் நாக்கில் இருக்கார். என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸ்பை டீம் த வின்னர்ஸ் ஆவாங்களா இல்லை டீம் ஜீனா நாக் ஆவாங்களா? யார் ஜெயிப்பாங்க? 3v4 ஃபைட். ஏறி வராங்க. டிபிஎஸ் வச்சுருக்காங்க. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நேடு டோட்டல் டீம் காலி ஆகிடும். ஒரே ஒரு நேடு போடுவாங்களா? யார் அந்த நேடு போடுறா? அவங்க போடுறாங்க. சூப்பர். அவங்களும் மாற்றி மாற்றி நேடை போடுறாங்க. ஒரு நேடு கரெக்டாக கனெக்ட் ஆகி போட்டாங்கன்னா முடிஞ்சு. ஒரு நல்ல மாலி நைஸ். 2 நாக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. டீமு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். டீமு 2 நாக்கு விழுந்துச்சு. டீம் ஏறி வராங்க. ஸ்பை டீம் 3 பேர் ஒட்டுக்கா வராங்க. மென்டல் சாது என்ன பண்ணுவார்? 3 பேர் ஒட்டுக்கா அவ்வளோதான். பூகானி மட்டும்தான் இருக்காரு. வந்துட்டாங்க. ஆனாலும் ரிவ்யூ எடுக்கிறாரு. பண்றீங்க ஓடு. நான் சொன்ன மாதிரி வா வா வா. என்ன கில்ஸ் ப்ரோ இவங்க. பா பிச்சு வதிரிட்டாங்க. ப்ரோ பிச்சு வதிரிட்டாங்க. 27 கில் அடிச்சிருக்காங்க. ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. பா பாயசம் ப்ரோ. ரூம் மேட்சஸ் யூடியூப் கேண்டி ப்ரோ வரும் தலை. எத்தனை மணிக்கு? பா என்ன பிளேயிங் பிரதர்ஸ். ஸ்பை டீம் ஸ்பை வெறி கொண்டு வேங்க ஏன்னா ஆடி இருக்கீங்க ப்ரோ. வேற மாதிரி தலை. ஆனால் டீம் தீனாவும் பயங்கரமாக ஆடினாங்க. பட் ஆனாலும் நேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட ஒரு நேடு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆனால் நேட்ஸ் இல்லை. அந்த நேடு அவங்க போட்டாங்க. முடிஞ்சு. வேற லெவல் ஜிஜி கேம் பிளே தலை. பார்த்தீங்கன்னா எம்இபி பார்த்தீங்கன்னா 13 கில் அடிச்சிருக்காரு டேவிட் ஷா ப்ரோ. ஆட்ஸ் ஆஃப் பிரதர் ப்ரோ. நெக்ஸ்ட் சண்டே